Praise the Lord. சீக்கிரமா இன்ற தியானத்திற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தையின் 9வது வசனத்தின் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக இன்றைய தியானத்திற்காக வைக்கிறேன். சீக்கிரமா எடுத்து வாசிக்கலாம். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாயிருக்கிறீர்கள். அந்த ஒரு வார்த்தை வைத்து நான் உங்களுக்கு சில நிமிடங்கள் தேவ வார்த்தையிலிருந்து பேச விரும்புகிறேன். 1, 2, 3, 4, 5 அதிகாரங்களை 1 பேதுருவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். பேதுரு என்பவர் யார் என்று நமக்கு தெரியும். உங்களுக்கு நான் அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே தான் தேர்ந்தெடுத்த, தன்னோடு கூட பிரயாணம் பண்ணவும், தன்னோடு கூட ஊழியம் செய்யவும், தன் காலத்திற்கு பிற்பாடு ஊழியத்தை தொடரவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி அனுப்பின 12 பேர்களிலே முக்கியமானவர் தான் பேதுரு என்று நமக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பிற்பாடு யூதர்கள் நடுவிலே யூதர்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர் பேதுரு என்பவர். நமக்கு தெரியும், புதிய ஏற்பாடு சபை பிறந்து விழுந்த முதல் நூற்றாண்டு காலகட்டம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் தான் புதிய ஏற்பாடு திருச்சபையின் பிறந்த வீடு. அந்த புதிய ஏற்பாடு திருச்சபை பிறந்து விழுந்தது அக்கினி சூளையின் சூழ்நிலையின் நடுவில். நமக்கு தெரியும், ரோம அரசாங்கம், கொடிய அரசாங்கம், கொடிய ராஜாக்கள் தேசத்தை எல்லாம் அடக்கி ஆண்டு கொண்டிருந்த ரோமா அரசர்களால் ஆளப்பட்ட காலகட்டத்தில் அவன் பேதுரு ஆண்டவருக்காக வல்லமையோடு ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர். இந்த ரோமா அரசர்கள் கரத்தின் மூலமாக கொடிய உபத்திரவத்தை அனுபவித்த ஜனங்கள். 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுரு இந்த நிருபத்தை 1வது அதிகாரம் 1ஆம் வசனம், அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா எனும் தேசங்களிலே சிதறி இருக்கிற ஜனங்களுக்காக எழுதப்பட்ட நிருபம். அப்ப இந்த தேசத்து ஜனங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்தவர்கள். என்ன நல்லா கவனிக்கணும். ஒரு காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாமல், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்த ஜனங்கள் நடுவிலே அபிஷேகத்தோடு அனுப்பப்பட்ட பேதுரு கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, அந்த சுவிசேஷத்தை கேட்ட அந்த தேசத்து ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், பாவத்தை விட்டு விலகினார்கள். அவர்கள் பிதாகுமார பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் அபிஷேகத்தை பெற்றார்கள். கர்த்தருக்காக வாழ தங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுத்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று வாழ இருதயத்தை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்தவர்களாய் வாழ ஆரம்பித்த அந்த ஜனங்களுக்கு வசனம், சரித்திரம் சொல்லுகிறது, ரோமா அரசர்கள் இப்படிப்பட்டவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை தேடி அவர்களை துன்பத்திற்குள்ளாய் தள்ளி அவர்களை மிகுந்த உபத்திரவத்தின் வழியாக நடத்த ஆரம்பித்தார்கள். அதற்கு காரணம், ரோம அரசர்களுக்கு இந்த கிறிஸ்தவர்கள் மேலே எந்த கோபமும் கிடையாது. ஆனால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மேலே பொறாமை கொண்டபடியால் யூதர்களை பிரியப்படுத்தும்படியாக ரோம அரசர்கள் கிறிஸ்தவர்களை அழிக்க ஆரம்பித்தார்கள். பயங்கரமாக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இந்த கிறிஸ்தவர்களுடைய நிலைமையை கண்டு இந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து பேதுருவின் அடுத்து அருகாமையிலே கடந்து சென்று பேதுருவை பார்த்து கேட்கிறார்கள், பேதுருவே, எங்கள் ஆவிக்குரிய தகப்பனே, எங்கள் போதகரே, இயேசுவின் மூலமாக விடுதலை உண்டு,
இயேசுவின் மூலமாக சமாதானம் உண்டு, இயேசுவின் மூலமாக வெற்றியுண்டு, இயேசுவின் மூலமாக வியாதிக்கு சுகம் உண்டு, இயேசுவின் மூலமாக அற்புதங்கள் உண்டு, இயேசுவின் மூலமாக அடையாளங்கள் உண்டு, இயேசுவின் மூலமாக பரலோக ராஜ்யத்தின் பாத்திரர்களாய் மாற முடியும். ஹலோ, இதெல்லாம் சொல்லுமோ நீங்க ஆமென் சொல்லணும் இல்ல? நம்பினா ஆமென் சொல்லணும். இயேசுவின் மூலமா விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லும்போது ஆமென் அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த விடுதலை எனக்கு. இயேசுவின் மூலமாக வெற்றி உண்டு, இயேசுவின் மூலமாக சுகம் உண்டு, இயேசுவின் மூலமாக அற்புதம் உண்டு, இயேசுவின் மூலமாக பரலோகத்தில் ஆமென் தகுதியுள்ளவர்களாய் மாறுவோம். இந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இப்பொழுது சுகமும் கிடைக்கவில்லை, வெற்றியும் கிடைக்கவில்லை. அவர்கள் பயங்கரமான உபத்திரவத்திலே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் வந்து பேதுருவிடத்திலே கேட்கிறார்கள், சுகமுண்டு, விடுதலை உண்டு, வெற்றியுண்டு, சமாதானம் உண்டு என்றெல்லாம் சொல்லி சுவிசேஷத்தை கேட்டுதானே நாங்கள் இயேசுவை பின்பற்றினோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஏன் உபத்திரவம், ஏன் பிரச்சனை, ஏன் வியாதி, ஏன் சோதனை, ஏன் கஷ்டங்கள்? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாகத்தான் தன்னோடு பஞ்சனங்கள் தன்னுடையத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கேட்ட கேள்விக்கு பதிலாக எழுதப்பட்ட நிருபங்கள் தான் 1 பேதுருவின் நிருபம், 2 பேதுருவின் நிருபங்கள். அல்லேலூயா. ஜனங்கள் பேதுருவை பார்த்து கேட்கிறார்கள், பேதுருவே எங்கள் போதகரே, நாங்கள் நன்மை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று நம்பினோமே, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று நம்பினோமே, விடுதலை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று நம்பினோமே, உண்மையிலே நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பேதுருவை பார்த்து கேட்கிறாங்க, நாங்க எதுக்கு, எங்களை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன என்று கேட்பதற்கு அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் 5 அதிகாரங்களை இந்த 1 பேதுருவின் நிருபத்திலே பேதுரு எழுதுகிறார். சீக்கிரமா வாசிக்கல, எல்லாம் விளக்க நேரம் இல்லை. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீக்கிரம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு சொல்லுகிறான், பரலோகத்திலே உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் வந்தாலும், இந்த உலகத்திலே சோதனைகள் வந்தாலும், இந்த உலகத்திலே கஷ்டங்கள் வந்தாலும், இந்த உலகத்திலே நஷ்டங்கள் வந்தாலும், இந்த உலகத்திலே வேதனைகள் வந்தாலும், இந்த உலகத்திலே வியாதிகள் வந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ ஜனமே, உங்களுக்காக மிகுந்த பிரதிபலனை அவர் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். அதை சுதந்தரிக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மாமிசத்தின் கண்களை கொண்டு அந்த சுதந்திரத்தை நாம் காண முடியாமல் இருந்தாலும் அவன் நாளைக்கு அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்று இந்த ஆலயத்திற்குள் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர்களுக்காகவும் நீங்கள் செய்த கிரியைகளுக்கு ஏற்றபடி மிகுந்த பிரதிபலன் அங்கே ஆமென் கூனையாக ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விளக்க நேரம் இல்லையா, சப்ஜெக்டுக்குள்ள வரணும். 1, பரலோகத்திலே உங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை சுதந்தரிக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். 2 வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் 9வது வசனம். ஜீவனுள்ள கற்களை வேண்டுமென்றால் குறித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நான் இது பிரசங்க குறிப்பாக சொல்லவில்லை, என்னுடைய குறிப்புக்குள்ளாய் வந்து நான் பேசி முடிக்கணும். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். 2ஆவதாக 9ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ள
கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இரண்டாவதாக உங்களை ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? ராஜரீக ஆசாரிய ஊழியத்திற்காக உங்களை அவர் அழைத்திருக்கிறார். நீங்க யாருங்க? நீங்க யாருங்க? நம்ம ராஜாக்கள், ஆள பிறந்தவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒருவேளை தரித்திரத்தில் தான் இருக்கலாம். நான் அடிக்கடி தாவீதை குறித்து சொல்லுவேன். தரித்திரத்தில் தான் இருந்தான். தாவீதின் வீட்டில், ஈசாயின் வீட்டில் பெரிய விருந்து நடக்குது. ஆனால் தாவீது காட்டில் தரித்திரத்தில் இருக்கிறாரு. ஆனால் தாவீதுக்கு தெரியும், இப்போ நான் தரித்திரத்தில் இருந்தாலும் என் மேலே இருக்கிற அபிஷேகம் ராஜ அபிஷேகம். அது இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு வெளிப்படும் 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 நேரம் நெருங்கி இருக்கிறது. இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்பது அல்ல, என் மேலே இருக்கிற அபிஷேகம் ராஜ அபிஷேகம். இரண்டாவது ஆசாரிய அபிஷேகம். நான் யாரு? நான் குப்பை, நான் புழு, நான் தூசி, நான் விலை இல்லாதவன், நான் மதிக்கப்படாதவன், நான் யாருக்கும் வேண்டாதவன். அப்படியா? அப்படியா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என் வலங்கரத்திலே வரைந்து வைத்திருக்கிறேன். யாரும் குப்பை எடுத்து தன் வலங்கரத்திலே வைக்க மாட்டாங்க. குப்பை எடுத்து குப்பை தொட்டிலே தான் போடுவாங்க. அதனால நீங்களும் நானும் குப்பை அல்ல, நீங்களும் நானும் ஆசாரியர்கள். என் ஆண்டவருடைய ஆமென் சற்குணங்களை குறித்து ஆமென் பிறர்களுக்கு எடுத்து சொல்லும்படியாய் அழைக்கப்பட்ட ராஜரீக அபிஷேக, ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பேதுரு சொல்லுகிற இரண்டாவது அதிகாரத்திலே நீங்கள் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்க ராஜாக்களா இல்லையா? நான் பார்த்தா தெரியலையே. காஞ்ச கருவாடு மாதிரி உட்காந்துருக்கீங்க, தண்ணியில் விழுந்த கோழி மாதிரி, லெகான் கோழி மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீங்க ஆசாரியர்களா பிரதர்ஸ்? நீங்க ஆசாரியர்களா? கொஞ்சம் தான் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல என்ன நஷ்டமாக போகுது? காசா கேட்குறவங்ககிட்ட ஆகணமா வேண்டாமா? நான் சும்மா தேவ சமூகத்தில்னு பொய்யெல்லாம் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல விரும்பல. ஆண்டவர் நமக்காக செங்கோலை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த வாழ்க்கையிலே அது நடக்காம இருந்தாலும் ஒரு வாழ்க்கை நமக்காக உண்டு. அன்றைக்கு அவர் ராஜாதி ராஜாவாகவும் நீங்களும் நானும் செங்கோலை பிடித்து தேசங்களை ஆளுகிற ராஜாக்களாகவும் அவர் நம்மை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. 3 சீக்கிரமா வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிமா. சீக்கிரம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? 3 நீங்க கஷ்டத்தை சகிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். ஹலோ. எப்பவுமே ரோஜா பூ மெத்தை அல்ல, எப்பவுமே எம்எம் ஃபோம் அல்ல, எப்பவுமே ஏசி அறை அல்ல. நீங்க கஷ்டத்தை, ஆண்டவர் இயேசு சொன்னார், அவர் கஷ்டத்தை அனுபவித்தால் நீங்களும் நானும் கஷ்டத்தை அனுபவிக்க கூடும். எனக்கு அழகான ஒரு பாட்டுண்டு. நாதன முள்முடி നൽകിയാലോകമേ നീതരും പേരനേക്കെന്തിനാ നാഥന മുൾമുടി നൽകിയാലോകമേ നീതരും പേരനേക്കെന്തിനാ സിയോൻ സഞ്ചാരി ഞാൻ യേശുവിൽ ചാരി ഞാൻ പോകുന്നു കുരിശിന്റെ தேவனுக்கு முள்முடியை கொடுத்த உலகம் எனக்கு முள்முடியை தரும். எங்க நான் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக 10 பேர் பேசுறாங்கன்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு அர்த்தம். என்னமா நம்மளை பத்தி 10 பேர் பேசினா மட்டும் ஐயோ பேசுறாங்களேன்னு ஏன் புலம்புறீங்க? என் ஆண்டவரை பேசுறாங்க. அதனால அவர் அபிஷேகம் குறைஞ்சிச்சா, அவர் மகிமை குறைஞ்சிச்சா, அவர் அதிகாரம் குறைஞ்சிச்சா? 10 பேர் பேசட்டுமே, 10 பேர்ல 100 பேர் பேசட்டுமே.
ஹல்லேலூயா. 10 பேர் உங்களுக்கு எனக்கும் விரோதமா பொறாமையினால் எழும்புகிறார்கள் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். உனக்கு விரோதமா யாருமே ஒண்ணும் செய்யலையா, கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஹல்லேலூயா. யாரும் பொறாமைப்படலையா, பொறாமைப்படும் அளவுக்கு நம்ம ஒண்ணுமே சாதிக்கல. ஹல்லேலூயா. நீங்க சாதிக்கிறீங்களா, பொறாமைப்படுவாங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதித்தார். ஆசாரியர்களும் லேவியர்களும் பொறாமைப்பட்டார்கள். சதுசேயர்களும் பரிசேயர்களும் பொறாமைப்பட்டார்கள். ஏன்? என் ஆண்டவர் சாதித்தபடியால். நீங்களும் நானும் சாதிக்கிறோம் என்றால் பொறாமைக்காரர்கள் எழும்புவார்கள். ஆண்டவரே, பொறாமைக்காரர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, என்ன ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் 10 பேர் எழும்பட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்காக ஒரு சிலுவையை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? கஷ்டம்தான் பாஸ்டர். ஹல்லேலூயா. விசுவாசம் எல்லாம் சரிதான், பைபிள் எல்லாம் சரிதான், ஆண்டவர் சிலுவை சம்பந்தம் சரிதான். ஆனா எங்களாலே அதெல்லாம், அவர் ஆண்டவர், நாங்க மனுஷனு. ஹல்லேலூயா. தன் சிலுவையை சுமந்து கொண்டு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடரு. சிலுவை எல்லாருக்கும் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு முடிஞ்சா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு சிலுவையை தாரு ஆண்டவரேன்னு. பவுல் சொன்னாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு சில முள்ளு நம்மளே ஆயத்தப்படுத்துறோம், நம்மளே எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு. பழமொழி இருக்கு, வேலியில இருக்கிற எடுத்து மடியில வச்சு ஐயோ கடிக்குது கடிக்குது கடிக்குதுன்னு கத்திட்டு இருந்தா அது எங்கேயாவது ஓரத்தில் கிடந்திருக்கும், யாருக்கும் தெரியாம. நம்ம தான் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு கடிக்குதே கடிக்கட்டும். ஹல்லேலூயா. சிலவங்க கடிச்சா நமக்கு நல்லது தான், பிரச்சனை இல்லை. ஆமென். எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கஷ்டத்தை சகிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த பவுல் ஒரு வசனத்தை சொல்லுகிறார், அழகான ஒரு வசனம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு. ஜன்னல் க்ளோஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஜன்னல் திறந்து போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. க்ளோஸா? ஆண்டவராகிய இது எடுத்து விடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அவருக்காக கஷ்டத்தை அனுபவிப்பதற்கும் உங்களுக்கு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வசனம். உங்களுக்கு வரம், നിങ്ങൾക്ക് വരം നൽകപ്പെട്ടിരിക്കുന്നു. நமக்கெல்லாம் அந்த வரம் எல்லாம் தேவையில்லை. நமக்கு என்ன வரும்? தீர்க்கதரிசனம் வரும், சுகமாக்கும் வரும், அந்நிய பாஷை வரும், இதெல்லாம் வேணும். நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவரே கஷ்டத்தை அனுபவிக்க எனக்கு வரத்தை தாருங்க. அல்லேலூயா. எதை நாம் ஆண்டவருக்காக செய்தாலும் பலன் உண்டு. வசனம் சொல்லுகிறது, கஷ்டத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு பிற்பாடு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறாரா. அல்லேலூயா. அதனாலே கஷ்டங்கள் வந்தால் கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலவர்கள் அழைக்கப்பட்டது கஷ்டத்தை அனுபவிக்க, சிலவர்கள் அழைக்கப்பட்டது மற்றவர்களை கஷ்டப்படுத்த. அல்லேலூயா. உங்கள் அபிஷேகம் எது? அல்லேலூயா. சிலர்கள் அழைக்கப்பட்டது தூஷணத்தை அனுபவிக்க, சிலவர்கள் அழைக்கப்பட்டது தூஷிக்க. ஆண்டவர் ஆண்டவர் ஆமென் தூஷிக்கப்பட்டார், ஆண்டவர் சிலுவை சுமந்தார், ஆண்டவர் கஷ்டத்தை அனுபவித்தார். இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே கடந்து வரலாம். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கடைசியில் எல்லாவற்றுக்கும் பிரதிபலன் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 4வது சீக்கிரமா வாசிக்கலாம். 3:9. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தை. ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு போனா நல்லா இருக்காதே. நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. பிளஸிமா மட்டும் நல்ல மும்மரமா எழுதுறான்.
பிரசங்கம் தான் எழுதுறாளா இல்லை வேதம் எழுதுறாளான்னு தெரியல. நான் முடிஞ்ச பிறகு புக்கு வாங்கி பார்க்குறேன். ஹல்லேலூயா. முதல்ல எதுக்கு அழைக்கப்பட்டோம்? முதல்ல எதுக்கு அழைக்கப்பட்டோம்? இப்போவே ஏன் கஷ்டத்துக்குள்ள வரீங்க? பரலோகத்திலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களை மிகுந்த பிரதிபலனை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பின்னாடி உள்ளவங்க ஆமேனா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமான்னு சத்தமா சொல்லுங்க. உங்களுக்காக பரலோகத்திலே பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென். மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது அது சீக்கிரமாய் நமக்கு அவர் தரப்போகிறார். இரண்டாவது எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அவர்களுடைய குணங்களை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவதாக கஷ்டத்தை அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாலாவது 3:9 தீமையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை அந்த பகுதிக்கு வாங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாலாவது நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இது யாரிடத்திலே சொல்றாங்கன்னு நீங்க நல்லா கவனிக்கணும். மிகுந்த உபத்திரவத்தின் படுகுழியிலே தள்ளப்பட்ட பொந்து பொந்து கலாத்தியா கப்பதோக்கியா தேசத்திலே உள்ள ஜனங்களுக்கு, கஷ்டத்தின் நடுவிலே இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கு உங்களுக்கு காயங்களாக இருக்கலாம், இன்றைக்கு உங்களுக்கு சோதனைகளாக இருக்கலாம், இன்றைக்கு உங்களுக்கு உபத்திரவங்களாக இருக்கலாம், ராஜாக்கள் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எழும்பலாம். ஆனால் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆமென் நிறைவாய் தருகிற ஒருவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க தாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரலாம். கஷ்டங்களுக்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்காக மேன்மையானதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்புறம் 5 நாள் சீக்கிரம் சரி 5 நாள் வாசிமா. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்புறம் எதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமா, மூஞ்சிகளை பாரு. உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன கிரீடம் கொடுக்க போறாரு? ஒரு ஆமா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில அங்கிருந்து நம்ம நடந்து வந்தோம். எல்லாருக்கும் நாங்கள் ஒரு கிரீடம் ரெடி பண்ணி வச்சோம். ஆனால் நிறைய பேர் வேண்டாம் பாஸ்டர், வேண்டாம் பாஸ்டர், வேண்டாம் பாஸ்டர் தள்ளியே விட்டீங்க. என்ன கிரீடம்? அது பேப்பர் கிரீடம். ஆனால் ஆண்டவர் அது கொஞ்சம் நான் பார்த்தேன், இது கொஞ்சம் இப்படியே வியர்த்து கொட்டின உடனே அது பேப்பர் கரைஞ்சி அப்படியே இதாயிடுச்சு. அடுத்த வாட்டி நான் நினச்சேன், இன்னும் கொடுத்தா பிளாஸ்டிக்கில் கொடுக்கணும், அதான் கரையாது. நம்ம எல்லாம் பேப்பரில் பிளாஸ்டிக்கில் கொடுப்போம். ஆண்டவர் கொடுக்கறது பேப்பர்லையும் பிளாஸ்டிக்ல எல்லாம் கிடையாது. யாராலும் மதிப்பிட முடியாத கிரீடங்கள், உங்கள் தலைக்கு ஏற்ற கிரீடங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாடாத கிரீடங்களை சுதந்தரிக்கும்படியாக நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து 4 அதிகாரம் 14 வசனம் வாசிமா. 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும்படியாக, பரிசுத்த ஆவியினால் ஆமென் என்னது உயர்த்தப்படும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்மை அழைத்ததனுடைய நோக்கம், கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து ஆமென் பாரம்பரியத்திலிருந்து அழைத்ததனுடைய நோக்கம், நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
இதுவரையிலும் அபிஷேகம் பெறாதவர்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உம்மால் நடத்தப்பட நான் விரும்புகிறேன் என்று. என் பிரசங்கம் இன்னும் ஆரம்பிக்கல. இதெல்லாம் உங்களுக்கு என்னது முன்னுரை, இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை. இன்னும் ஆரம்பிக்கல பிரசங்கம். அப்போ பிரசங்கம் ஆரம்பிச்சா எவ்வளவு நேரம் ஆகும்னு பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை காரியத்தை சொன்னேன்? அடுத்தது 5:10 வாசிக்கலாம். 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. என்னம்மா நித்திய தேஜஸ் வாசிங்க. கிறிஸ்து நித்திய மகிமை, நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, நித்திய மகிமைக்காக. மலையாளத்தில் அந்த வாசகம் நல்லா இருக்கு. தேஜஸினாய், நித்திய தேஜஸினாய் விളിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. நித்திய மகிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 5 அதிகாரத்திலிருந்து 7 காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். ஆனால் என்னுடைய பிரசங்கம் 1 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம் வாசிக்கலாமா? உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து. எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க? சத்தமா தான் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கையை உயர்த்தி நம்ம எல்லாரும் சொல்ல போறோம். நான் சொல்றது ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க பாப்பா. ஆமென். அப்ப கர்த்தர் நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா. கிறிஸ்து சகோதரி ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆண்டவர் இதயத்திலே நோக்கம் இந்த அம்மா. ஆமென். இவள் என்னால், மோனா சிஸ்டரை ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆண்டவருடைய நோக்கம் இவள் என்னால். ஒருவேளை இதுவரையிலும் அது காணாமல் இருக்கலாம். ஆனால் அந்நிய கண்களை கொண்டு அல்ல, என் சொந்த கண்களை கொண்டு நான் அந்த வாக்குத்தத்தத்தை காண்பேன். என் கரத்தை கொண்டு நான் அதை பெற்றுக் கொள்வேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். அடுத்த வாரம் நாம் தொடருவோம். 28வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாய் அழைத்திருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் பாத்திரர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நிறைய வெயிட் இருக்கு. உண்மை, உண்மை. அல்லேலூயா. எதுல எல்லாம் உண்மையா இருக்கணும் அப்படின்னு கேட்டா எல்லாத்திலும் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. பேச்சிலையும் மூச்சிலையும் கூட உண்மையா இருக்க வேண்டும். நான் அடுத்த வாரம் உங்களுக்கு இதை குறித்து விளக்கி பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஒன்று உண்மை. நீங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அது நமக்கு முக்கியம் அல்ல. நாம் அழைக்கப்பட்டது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரர்களாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு வந்து சேருகிறது. அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க. உண்மையுள்ளவர்களாய் எல்லாவற்றிலையும் உண்மையுள்ளவர்களாயிருங்கள். பேச்சிலே உண்மைதான் இருக்கணும். ஒரு கடுகு மணி அளவு கூட என்ன இருக்கக்கூடாது? பொய், பித்திலாட்டம், அப்புறம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? வஞ்சனை இருக்கக்கூடாது. உண்மையா இருந்து பாருங்க. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக நாம் நிச்சயமாக நாம் சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண. ஆண்டவர் உங்களை எந்த இடத்திலே வைத்தாலும் அந்த இடத்துல எல்லாம், ஒருவேளை யாரும் உங்களை காணாமல் இருக்கலாம், யாரும் உங்களை பாராமல் இருக்கலாம். ஆமென். ஒருவேளை நீங்க பயங்கரமான கடன் தொல்லையில இருக்கலாம். காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போதே கடன்காரன் வந்து சண்டை போட்டுட்டு போயிருக்கலாம். நீங்க அந்த கடன்காரன் சொன்ன வார்த்தையோடு கூட தான் நீங்க உங்க ஆபீஸுக்கு போயிருக்கலாம். உங்க ஆபீஸ்ல ஒருவேளை நீங்க கேஷியரா இருக்கலாம். ஆமே, ஆயிரமா நோட்டு கட்டு உங்க டிராயருக்குள்ளதான் இருக்கலாம். பிசாசு உங்ககிட்ட சொல்லுவான், இதுல ஒண்ணு சொருவு. காலையில தானே அவன் சண்டை போட்டு போயிருக்கிறான். இன்னத்து 2ஆம் தேதி தானே இது கொண்டு கொடுத்து அடுத்த 30ஆம் தேதிக்குள்ளே உனக்கும் மேனேஜருக்கும் எஜமானுக்கு நீ கணக்கு ஒப்பிக்கிறது முன்னே எப்படியாவது ரொட்டேட் பண்ணி, நமக்கு தான் ரொட்டேட் பண்ண ரொம்ப பழக்கம் வச்சே. என்னது? நோட்டு பணம் ரொட்டேஷன். இங்க வாங்கி அங்க கொடுக்கிறது, அங்க வாங்கி அங்க அங்க, அப்படியே ரொட்டேஷன். அடுத்த நம்ம மேனேஜருக்கு கணக்கு கொடுக்கறதுக்கு முன்னே நம்ம ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ எல்லாமே சரியாயிடும் பிசாசு சொல்லுவான். உண்மையாயிரு. ஆமென். சத்தம் எல்லாம் குறைஞ்சிச்சு. பாஸ்டுக்கு எப்படி தெரியுது? யாரோ சொல்லியிருப்பாங்களோ நான் இப்படி எல்லாம் செய்யறது பாஸ்டுக்கு. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, உங்களை மாதிரி பரிசுத்தவங்க யாருமே கிடையாது. நீங்க அப்படியெல்லாம் கெட்ட காரியத்தை எல்லாம் செய்ய மாட்டீங்க. உண்மையா இருங்க. அல்லேலூயா. உண்மையா இருந்துகிட்டு நீங்க தேவனுடைய நன்மைகளை சுதந்திரிக்காம இருந்தா ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போடுங்க. ஆண்டவரே, நீ சொன்ன எல்லாவற்றிலும் நான் உண்மையா இருந்தும் எனக்கு ஏன் நன்மை இல்லைன்னு கேளுங்க. அப்புறம் பித்தலாட்டம் திருட்டுத்தரம் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் 21 நாள் ஃபாஸ்டிங். எதுக்கு? எதுக்கு? வாக்குதத்தம் சுதந்திரிக்க. ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரு. அதனால 21 நாள் ஃபாஸ்டிங். எதுக்கு? 21 நாள் இல்ல, 21 வருஷம் ஃபாஸ்டிங் எடுத்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஒருத்தர் பாடினாரு, கிறிஸ்தவன் என்றென்னை அழைக்காதே. என்னது? கிறிஸ்தவன் என்றென்னை அழைக்காதே. எப்பா அந்த எக்கோவாது கொஞ்சம் போட்டு உதவி செய்யுங்கப்பா. கெஞ்சி கெஞ்சி வாங்க வேண்டியதா இருக்குப்பா. ஆலயத்தில் என்னை பார்ப்போரெல்லாம் ஆஹா இவன் ஒரு பக்தன் என்றான். என்னது? ஜெபம். ஓ ஆண்டவரே, அந்த ஆராதனை, அந்த ஜெபத்திலே ஃபுல்லா அந்நிய பாஷை தான். இவனை மாதிரி பக்தன் யாருமே. ஆலயத்தில் என்னை பார்ப்போரெல்லாம் ஆஹா இவன் ஒரு பக்தன் என்றான். ஆனா ஆபீஸில் வந்தனை பார்த்து விட்டால் ஓஹோ இவன் ஒரு எத்தன் என்றான். அதனால இங்க பக்தன், அங்க. அதனால கிறிஸ்தவன் என்றென்னை அழைக்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்திலே வந்தா வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. எங்க வெளியே போனா சின்ன சின்ன ஆசை. மாய்மால கிறிஸ்தவம் மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. பொய் கிறிஸ்தவம் மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் விசிட்டிங் வரும்போது டிவியில என்ன ஓடும்? ஆசீர்வாதம், பிளஸிங். அப்புறம் வேற என்னது?
இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு சிரிக்கிறார், இயேசு நடக்கிறார். இதெல்லாம் டிவியில. பாஸ்டர் போயிட்டார்னா கே டிவி, டி டிவி, சன் டிவி, மூன் டிவி. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பாஸ்டர் கண்ணை மறைத்து பல காரியங்கள் செய்யலாம். ஊழியக்காரன் கண்ணை மறைத்து செய்யலாம். உலகத்தான் கண்ணை மறைத்து செய்யலாம். என் ஆண்டவர் கண்ணை மறைத்து செய்ய முடியாது. ஊழியக்காரனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேன் என்று அல்ல, நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேன். ஆண்டவர் மோசேயை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? அவன் என் வீட்டில எல்லாம் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். நம்மை பற்றி ஆண்டவர் சொல்லணும். ஊழியக்காரன் சொன்னா போதாது, ஆண்டவர் சொல்லணும். இவன் நம்ம பேரை சொல்லிட்டு இவன் இவ இவ என் வீட்டில எல்லாம், என் சபையில எல்லாவற்றிலையும், என் ஊழியத்தில் எல்லாற்றிலையும், நான் அவனுக்கு கொடுத்த எல்லாவற்றிலையும் அவன் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். ஆனபடியால் இவனுக்கு நான் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவான். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.